எந்த நாடு? பிரான்ஸுக்கு எப்போ வாங்க வந்துருக்கீங்க? இது 2500 ரூபா. கருங்க 1 கிலோ என்ன விலை? சுறா கருவாடு. அம்மா இது என்ன விலை? 15,000 ரூபா. நகர அந்த கிலோ 15,000. புங்குடுதியோ கருவாடு வாணிபம். அண்ணா எடுக்கலாமாண்ணே? எங்கே இருந்து வருது வரங்களாங்க? மண்ணா இருக்கலாங்க பாருங்க. இப்போ சீசன் தானே இங்கே அவிக்கிறேன் பாருங்க. சோழனை வச்ச கிளம்பி இப்போ பிணங்கிழங்க வந்து கண்ணுக்கு முழுக்கே உங்களுக்கு அவிச்சு கொடுக்கணும். வந்து பார்த்து வாங்குங்கோ. என்ன சேனல் கூட யூடியூப் ஜெஃப்னா சுதரண்ணா. நீங்களும் மன்னாரோ? இல்லை இங்கே அம்மா வாசம் சும்மா மூக்க துளைக்குதா? எவ்வளோ உண்டு? இது 5 கிலோ. எத்தனை நாளைக்கு வச்சிருப்பீங்க அது? எத்தனை நாளைக்கு எல்லாம் உடனே இருக்கு? இல்லை இந்த கடை எத்தனை நாளைக்கு இருக்கும்? இது டெய்லி அப்படியே எங்கேயா இருக்கு. பனங்கிழங்கு சீசன் முடியும். சீசன் முடியும் மட்டுமா? சீசன் முடியும். சரி. லவ்வர்ஸ் டேக்கு வந்து குவிகிற சனத்தை பாருங்க. யாழ்ப்பாணத்தை பாருங்க எப்படி இருக்காண்டு. லவ்வர்ஸ் டே வேற இங்கே ஜாலி பார்க்க நகை கிடையாதுகள். ஜாலியாக போனால் பேங்க் இருக்குது. சம்பத் பேங்க், கொமர்ஷியல் பேங்க் எல்லாமே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கேகேஎஸ் வீதி ஏரியாலாம் போய்கொண்டிருக்கோம் பாருங்க. இதில் பாட்டுப்படி காப்பிரைட் வராமல் இருந்த இப்போ கருவாட்டு கடை அடிக்க விட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்க, யாழ்ப்பாணத்து நிலைமை மோசமாக இருக்குது. இதுக்கு ஏதோ திருத்து வேறு இல்லை. ஆனால் கதைக்க தெரியும் யாழ்ப்பாணம் போய் பாராளுமன்றத்தில் பாருங்க. காட்டாம நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் சத்திர தேதி 4 பக்கம் வந்து இங்கே பாருங்க பாட்டுப்படி காப்பிரைட் பாருங்க நிப்பாட மாட்டாங்க. கருவாடு கடைகள் இந்த பக்கம் கருவாடுகள் வச்சு விற்கணும் பாருங்க. யோகதாஸ் கருவாடு கடை. அப்புறம் வந்து எடுப்போம். இதே மாதிரி அங்காள இருக்கு நல்ல கருவாடுகள். பெரிய பேர சூற கருவாடு, வெங்காயம், சின்ன வெங்காயம். இதுதான் கருவாடு கடைகள் இருக்க இடம். நீங்கள் கருவாடு வாங்கணும்னா சத்திரச்சந்தி அடிக்கு, யாழ்ப்பாணத்தில் சத்திரச்சந்தி அடிக்கு வந்தீங்கன்னா சரி. புங்குடுதியோ கருவாடு வாணிபம். இதுதான் கருவாடு கடை. இங்கே ஜெகதாஸ். அது பேர் புங்குடுதி ஒன்று இருக்குது. இல்லை அது மீசையை பேருக்கும். மீசைக்கு தான் காசு. இவர் ஐயா ஜெகதாஸ். சரி, அந்த நன்றி. ஜெகதாஸ் கருவாட்டு வாணிபம். இவேண்ட கடை வந்து புங்குடுதி கருவாட்டு வாணிபம் இருக்கல்லோ, அது இந்த கடை தான் இது. இது லைனில் இருக்குது. இவையில் வந்து புங்குடுதீவிலேருந்து வந்துருக்கிறோம். இது ஒரு அண்ணன் நிற்கிறார் பாருங்க. இந்த அண்ணனை கேட்டு பார்ப்போம் என்னென்ன கருவாடுகள் இருக்குன்னு சொல்லி. விலையில எல்லாம் இருக்கு பாருங்க. என்ன பேர் என்ன இந்த கருவாட்டுக்கு? கட்டாப்பேரை. எவ்வளோ கிலோ? கட்டாப்பேரை. இது 2500 ரூபா போடலாம். இது 2500 ரூபா. கருங்கனி பேரை 5000 ரூபா போடலாம். 5000 ரூபா. இது கட்டாப்பேரை 3000. 3000 ரூபா. இது 3500 ரூபா. 3500 ரூபாவா? இது 2800 ரூபா. 2800. 2800 ரூபா. இது 2500 ரூபா.
இதெல்லாம் பேர தான். எல்லாம் பேர தான், ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரத்துல. நீங்கள் ஒவ்வொரு ஊரில் என்ன எடுக்கிறீங்களோ? சரி சரி. இது இது 2500 ரூபா. 2500 இப்போ இதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி புரியும்பா இருக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். உப்பு குறைவு கணக்காக இருக்குது. அது என்னென்ன உப்பு குறைவுக்கும் உப்பு குறைவு இல்லாமல் அது என்னது? அது என்னது வித்தியாசம்? உப்பு கூட இந்த வெள்ளை கலரில் இருக்கு. இந்த கலர்ல இருந்து உப்பு இல்லாமல் அது இருக்குமா மீன்? இருக்கா? உப்பு நல்லா குறைச்சி போகும். அது நல்ல மண்ணெண்ணெய். இந்த சனிக்கிழமை தானே ஆட்கள் கூட வரையினோம். நீங்கள் புங்குடுதீவோ? இது வந்து மோல் டிஸ்ட்ரிக்ட். இது மாசிச்சம்பை. இங்கே ஒன்று இருக்குது. இது என்ன? இது சிப்பி கனவை கனவை கனவை. இது என்ன இப்போ அடித்த விலை தானேண்ணா? குறைச்சி போடுவீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் 4000 போட்டுருக்கீங்கன்னா நான் குறைப்பினம்மா. கனவாக்கிறோம் பேக் பண்ணி எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க இந்த பிராண்டட். எனக்கு இவரை பார்க்க தான் மீசியை பார்க்க. இந்த ஐயாவுக்கு என்ன பேர்? இவருக்கு இல்லை, இவருக்கு என்ன பேர்? நானே கூட தாத்தாவா. அது லோகோவா? நல்லா இருக்குது. ஆனால் கூனிரால் கூனிரால் எல்லாம் அடித்த விலையாக தான் இருக்கும். ஆனால் குறைப்பினாம வந்து கேட்கலாம். 2000 ரூபா போட்டிருக்கேன் பாருங்க. கூனிராலோ இது 1 கிலோ பேக்கெட்டோ? அரை கிலோ பேக்கெட்டாம். அரை கிலோ 500 கிராம் குறைச்சி கொடுப்பினோமா? நெத்தலி அடித்த விலையான குறைப்பினோம். குறைச்சி கொடுப்பினோம். 5000 ரூபா கிலோ. ஆனால் குறைப்பினோமா வந்து கேட்கலாம். ஃபோன்லேயும் தொடர்பு போடலாமே நான் கூட அனுப்புறது. அது இது என்ன நெத்தலி? இது என்ன நெத்தலி? வித்தியாசமாக இருக்குது. இது குழம்பு நெத்தலி. இது ஊர் நெத்தலி. அது எது நல்லா சாப்பிட்டா? ஊர் நெத்தலி. ஊர் நெத்தலி நல்லா. இது வித்தியாசமாக இருக்குது. இதுவும் குழம்போ பெரிய நெத்தலி. பால் நெத்தலின்றது. அந்த கறி வைக்கிறது இதுலையே இல்லை. அது உயிர் மற்ற பச்சையாக பிடிச்சி வைப்பாங்க. மாசி சம்பல். மாசி கருவாடு சம்பல் இல்லை கருவாடு. இதைத்தான் சம்பல் அடிக்கிறது ப்ரோ. இது இது சின்ன நெத்தலி. வாசமே நல்லா இருக்குது. இது வந்து கூனிரால். கூனிராலே ஒரு சுவதான். கூனிரால். இதில் நெத்தலி நெத்தலி நெத்தலி. இது சூரை. சூடை என்னண்ணா? இது சூடை கருவாடு தான். சூடை. இது என்ன விலை கிலோ? 1500 கருவாடு. அண்ணா வணக்கம். உங்களோட இந்த கடையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? எவ்வளோ காலமாக இருக்குது? இது இப்போ 15 வருஷமாக இருக்கும். 15 வருஷம். வேறு நீங்கள் உங்கள்ட்ட என்னென்ன வகையான கருவாடுகள் எடுக்கலாம்? ஒரு டெய்லியோ இந்த மாதம் இந்த கருவாடுன்னு இருக்குது தானே? எல்லா கருவாடும் கிட்ட இந்த நேரம் இருக்குது. எல்லாமே இருக்குது. அப்படின்றே இப்போ இந்த மாதம் உங்களுக்கு என்ன கூடுதலாக ஆக்கள் வந்து வாங்கினேன் உங்கள்கிட்ட? என்னோட கட்டாப்பாறை நெத்தலி மாசி மாசி கனவாரால். கனவாரால். ஆனால் ராலை இன்றைக்கு இந்த இப்போ பார்க்க குறைவாக இருக்குது. ரால் அந்த எல்லாம் காய போட்டு முடிஞ்சுதாக்கும் அப்படியே. அந்த மீன் அதோ இது இதானே பாருங்க. இந்த ரால் கருவாடு காய போட்டு வச்சுக்கிறோம். ரால் கருவாடு வேணுமெண்டா வந்து வாங்கலாம். ஆர்டர் எடுத்தும் வந்து வாங்கலாம். மேலே காய போட்டு சிங்களாக்கள் எல்லாம் சிங்கள மக்களா வந்து வாங்கினோம். பார்த்தீங்களா? யாழ்ப்பாணத்து கருவாடனோடனே தேடி வந்து வாங்கினோம். ஜெகதாஸ் பல்பொருள் வாங்கினோம். கருவாடு அள்ளி போகிறார். அம்மே கோம யாப்படை கருவாடு ஏண்டா தமிழ் தமிழா தமிழா தமிழ் எப்படி கருவாடு? நீங்கள் சாப்பிட்றீங்களா? பேர் வாங்க வந்துருக்கு. வெளிநாட்டுக்கோ? எந்த நாடு? ஃப்ரான்ஸுக்கு எப்போ வாங்க வந்துருக்கீங்க? எத்தனை கிலோ? 10 கிலோ. சரி சரி. ஓகே. இப்போ என்னண்டா அங்கே எல்லா கருவாடு கடையிலும் கூட நான் ஆட்கள் நிற்கிறேன். அதுதான் பிரச்சனை. அப்பா கருவாடு பாருங்கோ. கொண்டன்ற மீன் கொண்டன் மீன் கருவாடு நல்ல வடிவாக திருப்பி வச்சுக்கணும். நல்ல சுவையாக இருக்கும். வாசமே மூக்க துளைக்குது பாருங்கோ. இதுண்ட விலை 2300 ரூபா. இந்த கருவாடு வெளிநாட்டுக்காரருக்கும் அனுப்பிவினோம். அதான் இப்போ இந்த கடையிலையும் காட்டுறேன் பாருங்க. சுறா கருவாடு. அம்மா இது என்ன விலை? 3000 ரூபா சுறா கருவாடு. பால் சுறா பாருங்க. வெள்ளையாக நல்லா இருக்குது.
இது லெமன் இருக்குது. இது என்ன இது? இது என்னண்ணா? இது என்ன இது? தலைப்பை. நல்லா இருக்குது. இது இப்போ இந்த கருவாடு எவ்வளோ காலமா இது இந்த செய்முறை எவ்வளோ காலம் இருக்குது? கிட்டத்தட்ட 7 மாவட்டமாக இருக்கும். இந்த பிடிக்கிறீங்களா? 7 மாவட்டம் அதுக்கு பிறகு கருவாடா வரும். இல்லை மீன் உடனே ஒரு மாத்திரை மீன் போட்டோம். மீன் கருவாடு போட்டுருக்கோம். அதோட இப்போ என்ன மீன் கூடுதலாக இப்போ பிடிபடுது கருவாட்டுக்கு? பட்டாப்பாறையா? இது பெரிய நெத்தலி பாருங்க. இது என்ன விலை? நல்லா இருக்கு. இது என்ன புதுசா வந்ததோ? எல்லாமே என்ன பிடிக்கிற நீங்கள் ரொம்ப தானே வேத்த கடல்ல. ஆனா உயிரோடு இருக்காது பெருமதி இல்லை, கருவாடுக்கு தான் பெருமதி. வேறு என்னென்னா இந்த கருவாடுகள் வந்து என்ன மாதிரி வியாபாரம் நடக்குது இப்போ உங்கள்கிட்ட? பிரச்சனை இல்லை. ஆக்கள் எல்லாம் பெருகி நம்ம வாங்குறதுக்கு. மற்றது இப்போ சிங்கள மக்கள் வந்து கூட விரும்பி வந்து வாங்குறதுக்கு என்ன காரணம்? இப்போ அங்கேயும் இருக்குது தானே கருவாடுகள். இப்போ இங்கே கருவாடு சுவை நல்ல சாமான், நல்ல பொருள் நல்லா இருக்கும். பொருள் நல்லா இருக்குது. வெளிநாட்டு கருப்பு எடுத்துக்க சொன்னால் அது கண்டு தனியாக இருக்கும். தனியாக இருக்குது. சரியா? இப்போ வரைக்கும் பாருங்க, பார்த்து கொண்டு கேட்க வந்து வாங்கினோம். சரி, போயிட்டு வாங்க. இங்கே அப்படியே ஒரு கடைகள் இருக்குது. வெங்காயம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கருவாடுகள். இது ஹோட்டல் பரடை சாராய கடை பார். இப்படியே கரையல்ல வந்து சாப்பாடு கடை, கருவாடு கடை, வந்து வண்டில் கடை பாருங்க. இதுலயும் பாருங்க கருவாடு கடை இருக்குது. இப்படி வந்து ஒரு கட்டுட தொகுதி. இதில் வந்து பருத்தித்துறை கருவாடு வச்சுருக்கிறோம். இது வந்து தொண்டல் கருவாடு. பருத்தித்துறை கருவாட்டு வாணிபம். இல்லை நெத்தலி இருப்பாங்க, நெத்தலி கருவாடு, ஒரு கருவாடு. இது என்னென்ன என்ன மீன்? சீலா குட்டி. நகர அந்த டேங்கிலினர் மாதிரி இருக்கும். நாங்கள் வளர்க்குறோம். நாங்கள் டேங்கிலினர். இது சீலா நகரையா ஒவ்வொரு மீன். இது என்ன இது குட்டி? பாலை மீன். சுவாப்பாரு. இதெல்லாம் நெத்தலி. நாங்கள் இது நீங்கள் அடித்த விலையிலேருந்து குறைச்சி எடுக்கலாம் வந்து. சரி, அதில் நிறைய போட்டுக்கிட்டோம். 1 கிலோ பேக்கெட் தானே? 1/2 கிலோ 1 கிலோ. என்ன இந்த மஞ்சள் நிறத்துக்கு என்ன காரணம்? உப்பு குறைஞ்ச கருவாடு. அது பழுதாகாத உப்பு குறைஞ்சது இல்லையா? உப்பு குறைஞ்சது பழுதாகாதான். ஆனால் நல்ல கருவாடு. கிலோ 3450. 3250 போட்டு வைக்கணுமா? இதெல்லாம் பருத்துற கருவாடுகள் பாருங்க. புழுக்கம். என்னென்ன கருவாடு உங்கள்கிட்ட வாங்கலாம்? எங்கிட்ட எல்லா கருவாடும் இருக்குது. இப்போ அதாவது கட்டாப்பாறை இருக்குது, கருங்கனி பாறை இருக்குது, நெத்தலி இருக்குது, மற்ற கீரி மீன் இருக்குது, கடற்கோழி இருக்குது, வேறு என்ன திருக்கி இருக்குது. எது கடற்கோழி? கடற்கோழின்னு சொல்லி இந்த இருக்குது. இப்படி கருவாடு இருக்குது. கடற்கோழி. கனவை அம்மாய்க்கிட்ட அதான் யோசிச்சேன். இதான் கடற்கோழி. கடற்கோழியாம். என்ன கனவை? 1 கிலோ என்ன விலை? 1 கிலோ வந்து 15,000 ரூபா. 1 கிலோ 15,000? 15,000 ரூபாண்டா. அதுக்கு நாங்கள் எடுத்து சீரி காய விடணும்னா போய் அது 10 கிலோ கணக்கு கிட்ட 8 கிலோ கணம் அப்படி பிடிக்கும். அப்படித்தான் பிடிக்கும். என்ன 1 கிலோ 8 கிலோ 8 கனவாயா? கிலோ 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 8 கிலோ இருந்தால் தான் காஞ்ச கனவா 1 கிலோ. அதான் அந்த விலை. எப்படி வடை இருக்குது, புழுக்கொடியல் மாவு இருக்குது, புழுக்கொடியல் இருக்குது, மோர் மாவு இருக்குது, வேறு பனங்கட்டி கூட்டான் இருக்குது, நம்ம ஒரு பனங்கட்டி கூட்டான் இருக்குது. சரி சரி. ஆனால் உங்களோட கடை அதுலேயும் இருக்குண்ணா? யாழ்ப்பாணம் கருவாடு கடை.
மற்ற மோர் மிளகாய் இருக்கு. இப்போ இப்போ ஹோல்சேலுக்காரங்க கேட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களோ, வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவீங்களோ? ஏன்னா நிறைய பேர் கேட்குறவ என்ன இந்த வீடியோ ஓட்டத்தில் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் யோசிக்கிறாங்க இங்கேருந்து அனுப்ப சேஃபாக வருமோ இல்லையோன்னு சொல்லி. இல்லை அதெல்லாம் செய்யலாம். இப்போ காசுகள் கோழில் எல்லாம் நீங்கள் வீடியோ கால்லையே பார்த்து இதாண்டியே இருந்தாங்க. செய்யலாம். சரி உங்களோட காட்டு இந்த வீடியோவில் காட்டிட்டு வந்தாங்க. ரெண்டா அப்புறம் எனக்கு அடிச்சு கொண்டு இருப்பாங்க. நம்பர் கொஞ்சம் இதான் இந்த முகம் பார்த்தாலே நிறைய பேர் வருவாங்க. அதான் சிங்கள ஆள் முஸ்லீமாக்கெல்லாம் கூட பேர் அடிக்கிறாங்க எனக்கு வீடியோ. சரிண்ணா இந்த இது இந்த நல்ல நேமும் கிடையாது. ஆனைக்கோட்டை நல்ல இருக்குது. ஆனைக்கோட்டை மீட்டெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது. இது என்ன இது பினாட்டோ புளி கொட்டை இல்லாத கொட்டை இல்லாத புளி பிணைஞ்ச புளி. அது மற்றது பானி பின்னாட்டு. இது என்ன விலை இந்த பிணைஞ்ச புளி? இது 3500 காக்கி. 3500 காக்கி. மேலே வேணும் 1 கிலோ எடுக்கிறது. அப்படித்தான் முடியும். மாசி சம்பல் அப்படி இருக்கு. ஆனால் சிங்களாக்கள் அந்த பக்கம் இந்த ரோட்டுகளில் கூட இருக்கு. இந்த பக்கம் வரையில என்ன வர்றவன் அவங்க பழக்கப்பட்டாங்க வருவாங்க. அவையில் வந்து என்ன நிறைய வாங்கிட்டு போயிடுமோ ஒரு முறை வந்து அப்படி இஞ்சி தொடக்கம் வச்சிருந்த கடைகள்லானே அவங்க அதன்படி பழக்கப்படி வாரம் வண்டியிலே போவாங்க. என்ன கருவாடு விரும்பி வாங்கினோம்? அவையில் என்ன கருவாடு விரும்புவாங்க? அவங்க விரும்பி வேண்டியது கிளறி வேண்டுவாங்க, தலைப்பத்து வேண்டுவாங்க. அப்படி எல்லாமே கட்டா எல்லாமே வேண்டுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவன் இந்த இடத்துலயும் இருக்குதானே டேஸ்ட் வித்தியாசம் இங்கே மங்கையும். அவங்க யாழ்ப்பாணத்து கருவாடுன்னா அவைக்கு புறம்பான ஒரு விருப்பம். அந்த ஒரு விருப்பம் அப்படி இருக்கு. நீ அதை விட அங்கால மலைநாட்டு பக்கங்களில் கருவாடு குறைவு கிடைக்காது. அதில் வந்தால் இங்கே வந்து அந்த கருவாடு வேண்டது கூட. சரி சரி. கொழும்புல இருக்கிறாங்க அங்கே கருவாடு சாப்பிடுவாங்க. அது விலை குறை வந்து பார்த்து எல்லாம் இல்லாத கட்டால் வெளிநாட்டில் இருந்து வாரது. வெளிநாட்டிலேருந்து வாரது நீர் குழம்புலேயும் போடுறோம் இல்லை அது நல்ல கட்டாக வேறு. நீர் குழம்பு கட்டால் நல்ல கட்டாக அது நல்ல கட்டாக வேறு. மற்றபடி அவங்க வெளியிலேருந்து வர அப்படி வர கட்டாங்க அதுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னா அவங்க டீபிரிசியில் கிடக்குறது கப்பல்லையே கிடக்குற 5-6 மாதம் கருவாடு மதுக்கல டீபிரிசியும் போட்டு வைக்கிறவே. அதெல்லாம் அவங்க காய விடுறது கூடுதலாக அந்த ஃப்ரை இதில் இந்தோனேஷியா பாகிஸ்தான் ஒமான் கட்டார் அப்படி அங்கேருந்து வர கட்டாக்கள் வந்து அப்படி ஒரு அதான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக அப்படி யாழ்ப்பாணத்து கருவாடு விரும்புறது கூடுது. இப்போ இதில் வந்து வெளிநாடுகளில் ஃப்ளைட்டுகளில் அனுப்புறதுக்கு அனுமதிகள் இருக்கும். இங்கே இருந்து எடுத்துக்கொண்டு போய் அனுப்புறாங்களா? முழு பேர் நிறைய பேர் எடுத்து அனுப்புறாங்க. இப்போ நீங்கள் பார்சல் வந்து எப்படி பேக் பண்ணி கொடுத்தா அவங்க பார்சல் போட்டு இங்கே இருக்கிறோம் கொரியர். இங்கே பிபிடி இருக்குது. இங்கே சும்மா லண்டன்கள் அந்த இதெல்லாம் எவ்வளோ காலத்தில் போகும் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இது சொல்ல முடியாது. அது நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க? நாங்கள் அனுப்பிடல. எங்கிட்ட வந்து எடுத்து அனுப்புறவங்க நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. அது 15 நாள் போகும் இல்லை 10 நாள்னு சொல்லுவாங்க. டேக்ஸுகள் அப்படி இல்லை இங்கே இருந்து எல்லாம் அவங்களோட எல்லாம் அவையலோட சரி சரி இல்லை அனுப்புறாங்களோட தான். நீங்களா கிலோவுக்கு இப்படி 1300 இல்லை 2300 அப்படி இருக்குது. அதுக்காண்டு சொல்லி 10 கிலோவுக்கு மேல்பட்டு சொன்னால் அதுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு கட்டணத்தோடு அனுப்புவாங்க. அதுக்கு உட்பட்டதுக்கு ஒரு கூடிய கட்டணத்தோடு அனுப்புவாங்க. அதனால் அனுப்புகிற கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தா அதுக்குரிய தவணைக்குள்ளே போய் கிடைக்கும். எந்த கருவாடும் அனுப்பலாமோ இல்லாட்டி இல்லை அனுப்பலாம். இப்போ எங்களை பொறுத்தவரை எங்கிட்ட வண்டியில் ஒரு கருவாடு முழுக்க அனுப்பிடுவாங்கல்ல. ரால் கருவாடு இல்லை நம்ம இப்போ எல்லாம் இது வருதோ இல்லாட்டி நீங்கள் ஸ்டாக்கில் குறைவு இப்போ கருவாடு சீசன் குறைஞ்சா இவள் குறையும். விலையும் கூட வருமா நான் சீசன் அதை விட கொஞ்சம் விலைகள் கூட. என்னன்னு சொன்னால் இங்கே உள்ள மீன் பச்சை மீனாகவே எடுத்து கொள்வனவு செய்து வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதான் இங்கே இலங்கையில் தான் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்புகிறாங்க. மலைநாடுகளுக்கு அங்கே இங்கே கூலர்கள் ஐஸ் பண்ணி அனுப்புகிறதால இப்போ யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் விலை கூடவா இருக்குது. முந்தி அப்படி இல்லை தானே, போக்குவரத்து நேர்சீர் இல்லை. அதால் முழுக்க மீனும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே விற்று முடிக்கணும்னு ஒரு கட்டாயம் இருந்தது. இங்கே மிஞ்சிற மீனாக கருவாடு போடுவாங்க. அப்படித்தான். இப்போ அப்படியும் இல்லை. இப்போ எல்லாத்தையும் போடுறாங்க. இப்போ மீன் வந்து உயிர் மீன் கடல்ல இருந்து கரைக்கு வந்த உடனே கருவாடாக்குறதுக்கு அளவுக்கு இருக்குது. நான் வெளியில் பருமதி அந்த அதாவது அந்த காலம் சின்ன வயசில் நாங்கள் சீலா சாப்பிட்னாலும் இப்போ அந்த விலைக்கே எடுக்கல. அது சீலாவில் முடல் இல்லை, விளை மீன் இல்லை. அப்படி பல தரப்பட்ட பல மீன்கள் இங்கே இல்லை. கறிக்க சாப்பிட மீன் இல்லாமல் அனுப்பப்படுது. இப்போ அதெல்லாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் விலை கூட தான் இருக்குது. உள்ளூர் மக்கள் இங்கே வாங்குறவையோ கூடுதலாக இல்லாட்டி வெளிநாட்டுக்குன்னு சொல்லி இப்படி பார்ப்பாங்க. உள்ளூர் மக்களும் வாங்குவேன் அவங்களுக்கு அவ்வளோ தொகையாக வேண்டியதில்லை. சாப்பாட்டுக்குரிய அளவுக்கு வேண்டுவா. கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ 1/2 கிலோ அப்படி அவங்களுடைய உழைப்பு தக்கதை வேண்டி சாப்பிடுவாங்க. 2 நாளைக்கு ஒரு காம்பு வேண்டுவாங்க, ஒரு கிழமைக்கு ஒரு காம்பு வேண்டுவாங்க. அப்படி
குறைவா. இப்போ இந்த உப்பு போட்ட கருவாடுக்கு உப்பு இல்லா கருவாடுன்னு சொல்லுவீங்க. இல்லா கருவாண்டப்பன்னு சில பேர் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்கல்ல, நான் பிள்ளைன்னு சொல்ல வரையில சில பேர் வண்டின்னு போயிருக்கிறாங்க, வெளிநாட்டு வழியை வேண்டிக்கூட வெறிஞ்சன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விட பதப்படுத்தினது பிள்ளையால் எரிஞ்சாங்களோ இல்லாட்டா சுவையில் எரிஞ்சாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. தங்களுக்காக பிடிக்க இல்லாமன்னு எரிஞ்சிருக்கணும். அந்த கருவாடு இங்கே வந்தோடனே நாங்கள் உப்பில்லா கருவாடு இருக்குது, உப்பு குறைஞ்ச கருவாடு கிடையாது, ஐயோ எங்களை அந்த கருவாடு வேண்டாம்னே சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம் செய்முறையில்? அதனால் அந்த கருவாடு நல்ல வந்து நிறைய பேர் வண்டியும் இருக்கிறாங்க. இல்லை இப்போ இந்த கருவாடு நீங்கள் உப்பெல்லாம் போட்டு காய விடுவீங்க. இன்னும் அந்த உப்பில்லா கருவாடு எனக்கு அது என்னது? அது கூடுதலாக எங்களுக்கு அந்த நேசியம் தெரியாது. நாங்கள் உப்பு போட்டு காய விட்டு பதப்படுத்துறதுதான் எங்களுக்கு தெரியும். அது பல்வெடுத்துறை ஆதி கோயிலடி எங்கால் பயத்துறை அங்கால முதல் அங்கால சைடில் உள்ளாக்கலாம் அது பதப்படுத்துகிறோம். அதே நிறைய விலைகளுக்கு விற்கிறாங்க. அது சில பேர் திரும்பி நல்லா வேண்டுறாங்களா இல்லையே நான் சொல்ல விடையில. சில பேருக்காக பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இல்லை தானே இல்லை கருவாடுக்கு உப்பு இருந்தால் தான் ஒரு சுவை. அதான் அப்படியே சில பேர் பதப்படுத்துறதால சில வழியில் பிள்ளையா இருந்தாலும் அரும்பு நான் விடுறாங்க தெரியும். ஆனால் சில பேர் அந்த கருவாட்டையும் நாடுறவங்க எங்கிட்ட வந்து கேட்குறவங்கலாம் எங்கிட்ட நாங்கள் விற்கிறோம், நாங்கள் இடம் சொல்லி கொடுறாங்க. இப்படி நேரத்தில் வெளியெடுத்துற இடம் ஆதி விலையும் கூட. விலையும் கூட விலை வந்து அவங்க விலை வந்து 15,000 மேலே வரும். உப்பில்லா குளிரிடங்கள்ல உடனே என்னது திரியா அப்படின்னா அதுவும் பேரு அதான் நீங்க சொல்ற பேரு தான் அந்த பேரு தான். ஐயோ ஒரு கிலோ 25,000 மேல வரும். அது சில அது என்ன நல்ல அதுல என்ன சிறப்பு இருக்குது மற்றதோட பிள்ளைங்க உப்பில்லாத இதுதான் அந்த பிரச்சனைக்காக தான். அதாவது வந்து கொலஸ்ட்ரால் வந்து உப்பு சாப்பிடாத ஆட்கள் அந்த அது சாப்பிடுறதுக்குரிய கருவாடு இப்படி விலை ஏற்றி விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முதல் இந்த கருவாடு நீங்கள் சொன்ன இதே கருவாடு என்ன விலை போனது? 5 வருஷத்துக்கு முதல்டாப்பா இதே கருவாடு நாங்கள் 2,000 ரூபா அப்படி விட்டுலாங்க. எல்லாம் வெளிநாட்டுக்காரட்ட இதால எல்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க. வெளிநாட்டுக்காரட்ட இதுதான் மற்ற அதை விட இப்போ எல்லாமே விலை கூட தான். விலை சாமான்கள் பொருட்கள் விலை குடிக்க மீன்பிடி தொழில் சாமான் விலை குடிக்கணும். சரி மீன்பாடம் குறைஞ்சிட்டு சரி காத்தோட்டங்கள் அந்த இந்த பிரச்சனை மீன்பாடம் குறைவு. அதால பாரம் மீன்கள் வெளி மாவட்டம் போகிறதால இன்னும் விலை இதுதான். இதே நேரத்தில் இதுதான் இதைத்தான் சொல்லுங்க. இதான் இந்த ரோலருக்கு எப்படி வருது மடி இப்படி வந்தால் என்னென்று மீன் பெருகி உற்பத்தி ஆகுறது. இது எங்கேருந்து வருது? இது வடவராட்சி கடைகள் எல்லாம் வடவராட்சி இங்கே தடையல்ல அது இங்கேயும் தடை தானே. அதான் அப்படி வருது கரை விலைக்கு வருது. அப்போ இவ்வளோ குஞ்சு மீன் எங்கள் இடத்துலேயும் அப்படி தான் அழிக்கிறாங்க. அங்கே செய்கிறாங்க இங்கே செய்கிறாங்க. அது சொல்ல விரும்புகிறீங்களோ? இல்லை சரி சரியா நன்றி.